சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா அது போராட முடியல. அது ரொம்ப போராட்டமான உலகம். அது போராடி போராடி லாஸ்ட்டாக முடியாத பட்சத்தில் வந்து லைட்மேன் ஆகிட்டேன். வணக்கம், என் பேர் மோகன்ராஜ். நான் வந்து லைட்மேனாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு 30 வருஷமாக இந்த திரைத்துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ஒரு 10th முடித்த உடனே என்ன பண்ணேன், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. டைரக்டர் ஆகிடலாம் அப்படியா இல்லைன்னு. எங்கள் அப்பாவும் வந்து ஒரு காலகட்டத்தில் லைட்மேனாக தான் இருந்தார். அவர் என்ன சொன்னார், சினிமாவுக்குலாம் வரக்கூடாது, இது லைட்மேன் வேலைக்கெல்லாம் வேணாம், ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி போகிறதுனா சந்தோஷம்தான், ஆனால் வேணாம், சினிமாவே வேணான்னு சொன்ன காலம். அப்படி இருக்கும்போது இந்த ரஜினிகாந்த் இருக்கார்ல, நம்ம ஸ்டாரு, அவரை பார்த்து தான் நாங்களாம் சினிமாவுக்கு வரணும்னு ஒரு ஆசை. ஆனால் திரையில் வந்து பார்த்த பிறகு அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. திரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி. நான் வந்து வரும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டே இருக்காது. ஏதோ வராங்க போகிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி ஒரு இது இருந்தது. அங்கங்கே ஏறி இறங்கி ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறணும். இப்போல்லாம் வந்து ஃபோன் வந்துச்சு, அப்போ ஃபோன் இல்லாத காலம். ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி அந்த டைரக்டர் கூட அலையணும், இந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்டர் வீடு முன்னாடியே ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்மளால் நிற்க முடியல, அந்த பொறுமை இல்லை நமக்கு. நின்று இருந்தால் ஏதோ ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாமோன்னு ஒரு ஃபீலிங் இப்போ இருக்கும். அப்போ வந்து நம்மளால் நிற்க முடியல, ஏன் இவங்க வீட்டில் நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு. இப்போ வந்து டிஜிட்டல் வந்தாலும் எல்லாம் டப்புன்னு படம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏன்னா டைரக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வீட்டு பின்னாடி நின்று அவங்க பின்னாடியே போயிட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு அப்படிலாம் ஒரு போராட்டம். அந்த போராட்டம் நான் போராட முடியாததால் தான் டெக்னீஷியன் ஆனேன். எப்படி லைட்மேன் பயணம் தொடங்குச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுச்சு. அடிபட்ட உடனே என்ன ஆச்சு, காலையில் வந்து ஊட்டி அவுடோர் போகிறாங்க தெலுங்கு படத்துக்கு. சரி, அதில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, சரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அது இதுன்னு சுற்றி வரான், வேலைக்கு ஆகாது, நீ ஃபஸ்ட்டு லைட்மேனாக வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை வந்து, ஆனால் யூனியன் கார்டு வேணும், இருந்தாலும் அவங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கு அடிப்படுறதால நீ வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. படம் வந்து பாலகிருஷ்ணா படம், தெலுங்கு படம். அந்த படத்துக்கு தான் நான் முத லைட்மேனாக போனேன். இது எப்படின்னா டைமிங்லாம் சொல்லவே முடியாது. காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்போம், 6 மணிக்கு அங்கே போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பல இன்னல்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஷூட்டிங்னா அப்படியே போகலாம், சாப்பிட்லாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வழின்றது வந்து நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எண்ணில் அடங்க, நம்ம சொல்லவே முடியாது. என்னோட தினசரி வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை விட நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கோம். அங்கே போய் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பாடு வச்சுருப்பாங்க, அதில் போய் சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா மதியானம் பிரேக் விட மாட்டாங்க, அப்போ மாற்றி சாப்பிட்டு. அதான் சொல்கிறேனே, அது வந்து ஒரு சினிமான்றது ஒரு ஜாலி. ஆனால் அந்த ஜாலியோட எல்லாம் யாரும் ஒர்க் பண்ணுறதே இல்லை. அது இன்னும் வெறித்தனமாகி போச்சு இப்போல்லாம். 1 மணிக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பிரேக் விட்டு 2 மணிக்கு வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் என்ன வராங்க, பிரேக்லாம் விட மாட்டாங்க, அவங்க மட்டும் தனியாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் போய் மாற்றி சாப்பிட்டு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு முடிஞ்சு ஒரு 8-9 மணிக்கு முடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து படுத்துப்போம், அப்படியே சாப்பிட்டுப்போம். இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியல, ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டோம். இப்போ நம்ம லைட்மேனில் வந்து சீனியர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. அதெல்லாம் சொன்னால் வந்து காமெடியாக இருக்கும். இங்கேருந்து ஏதாவது அவங்களே உட்காந்துக்கிட்டு கீழே போய் அந்த வெயிட்லாம் எடுத்துருவா அப்படின்வாங்க, லைட்டை தூக்கிட்டு வாங்குவாங்க. அவங்க வந்து ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து முன்னாடி கற்றுக் கொடுக்குறவங்கல்ல, அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். பொறுமை இல்லாதவங்கலாம் போயிடுவாங்க. நிறைய பேர் ஊருக்கு கிளம்பி, ஐயா இது என்ன வேலை, இந்த வேலைக்கெல்லாம் வந்து வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில கேமராமேன்கள், பாவம் எல்லாரையும் சொல்லக்கூடாது, சில கேமராமேன் வந்து லைட்மேனை திட்டுவாங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சவுண்டாகவே லொக்கேஷனில் இது பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். பொறுக்க முடியல, நம்ம வந்து அந்த தொழிலில் இருக்கவே முடியாது. இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் லைட்டிங் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம், நம்மளாம் நினைக்கிறத வந்து அவங்ககிட்ட சொன்னால் ஒவ்வொரு கேமராமேனுங்க ஏற்று சரிங்க எப்படி நல்லா இருக்கே பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒவ்வொரு இவங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க தம்பி, நீங்கள் வர்ற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் கடந்து எல்லாத்தையும் பண்ணி தான் நாங்கள் வந்து லைட்மேனாக போயிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை. ஆனால் எங்களுக்கு என்னென்னா, நாங்களாமா அதை நிரந்தரமாக ஆக்கிக்கிறோம். வர்ற ஒரு 10 நாள் வேலைக்கு போனோமா, அதை வச்சு நாங்கள் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
சினிமாக்காரன் பொண்ணு கேட்டால் ஆல் டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ எந்த சினிமாவில் வந்து எந்த இதில் இருந்தாலும் போய் பொண்ணு கேட்டிங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஐயோ சினிமாலையா அவன் நாடோடி பொழப்பு அப்படின்றான். அதே மாதிரி லைட் மேனாக இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் யோசிக்கிறாங்கன்னா, என்றைக்கோ ஒரு நாள் 4 நாள் போவாங்க, 3 நாள் வீட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து தெரியாத காலத்தில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சினிமா வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க, இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னும்போது தெரியும்போது பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே ஒரு 50, 55 பொண்ணு பார்த்துட்டு லாஸ்ட்டாக எங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணேன். அவங்க வந்து வந்துட்டு வந்து நம்மளோட செட்டில் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. வராரு, காலைல போகிறாரு, சாயங்காலம் வருவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். தெரியாத நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் வந்து லைட் மேனு அப்படின்ற மாதிரி ஒரு கூலி தொழிலாளி தானே அப்படின்ற மாதிரி ஆகிடும். திடீர்னு பார்த்தா நாங்கள் ஒரு 40 நாள் குழு மணலி போயிருப்போம். திடீர்னு பார்த்தா 40 நாள் ஆந்திராவில் இருப்போம். அப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியை மறந்துடுவோம். ஃபேமிலியை மறக்கிறதில்ல, விட்டுட்டு அங்கெல்லாம் போயிடுவோம். அப்போ இவங்க வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா வர்ற புதுசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன இவர் என்ன போகிறாரு, வராரு, நைட்டு வந்து தூங்கிடுறாரு. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை. நைட்டு வந்து பசங்க தூங்கிட்டு இருக்கோம், பார்க்க முடியாது. காலையில் எழுந்து போய்டுவோம். காலையில் நாங்கள் 5 மணிக்கு போயிட்டா ஈவினிங் வந்து வரதுக்கு 10, 11 மணி, 12 மணி. அப்போ வந்து பசங்க தூங்கிட்டு இருக்கோம். அவங்களும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தது. என்னையா இந்த ஆள் வந்து கட்டிக்கிட்டு இவர் மாட்டம் போகிறாரு, வராரு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா 10 நாள் வீட்டில் தூங்குறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பழகி போச்சு. பழகிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பழகிட்டு அப்புறம் ஓகே, அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் அது